மன்சாவின் உண்மையை பற்றி மறைத்து தாங்கள் நம் இருவருக்கும் இடையே உள்ள உறவை பிளவுபடுத்தி விட்டீர்கள். இந்த சக்தியை தங்களிடமிருந்து பிரித்து விட்டீர்கள். நாராயணா, இங்கு என்னதான் நடக்கிறது? மகாதேவர் தவறு செய்ய வாய்ப்பில்லையே. பிறகு ஏன் தேவி பார்வதி அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள்? சிவசக்திக்கு இடையே உள்ள உறவின் அடிப்படையில் சிந்தித்தால் தேவி பார்வதியின் மனநிலையில் தவறு இல்லை என்பதை உணர்வீர்கள். அவ்வாறெனில் மகாதேவர் தவறு செய்து விட்டாரா? நிச்சயம் இல்லை தேவி. அவர் தேவாதி தேவர் மகாதேவர் ஆவார். ஆகையால் தவறு செய்ய வாய்ப்பில்லை. மகாதேவர் ஒரு சூழ்நிலை கைதியாகத்தான் இருக்கிறார். ஆனால் மகாதேவர் எந்த சூழ்நிலையின் கைதி? அவர் தவறு செய்யாவிட்டால் பிறகு தேவி பார்வதியிடம் ஏன் உண்மையை உரைக்கவில்லை? இதற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். மகாதேவர் எவரையோ பாதுகாக்கிறார். அதற்கு பின்னாலும் ஏதோ ஒரு உத்தேசம் அடங்கியிருக்கும். அவர் இக்கணம் தேவாதி தேவர் மட்டுமல்ல, தேவி பார்வதியின் கணவர் அவர். அதோடு மன்சாவின் தந்தையும் கூட. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நாளை உதயத்திற்கு முன்பு சிவனும் சக்தியும் ஒருவரை ஒருவர் பிரிந்தாலும் கூட மகாதேவர் தன் மௌனத்தை துறக்க மாட்டார். எப்படி இருக்கிறது மகாதேவா? இது நமது விரோதத்தின் துவக்கம் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். துவக்கம் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெகு விரைவில் இவ்வேதனை அதிகரிக்கும். அது அற்புதம் மன்சா. அது அற்புதம். இனி இந்த யுத்தத்தின் சங்க நாதத்தை மேலும் தீவிரப்படுத்து. மகாதேவருக்கு உரத்த குரலில் எச்சரிக்கை இடு. பதில் கூறுங்கள் மகாதேவா, எவ்வாறு இருக்கிறது? மன்சா மற்றும் மகாதேவரின் யுத்தத்தின் சங்கநாதம், சங்கநாதம், சங்கநாதம். இந்த துஷ்ட பெண்மணி மகாதேவரை ஏளனப்படுத்துகிறாள். அவரிடம் சவால் விடுகிறாள். இந்த பெண்மணி மரியாதையின் எல்லையை மீறிவிட்டாள். இப்பொழுதே சென்று நான் அவளை தண்டிக்கிறேன். வேண்டாம் கணேசா. மன்சா புரிந்தது பெரும் தவறுதான். எனினும் அது பாவமாகாது. அவளை நீ தண்டிக்க வேண்டாம். பிரபஞ்சத்தின் மகாதேவரை அவமதிப்பது எவ்விதத்திலும் பாவத்திற்கு குறைந்ததல்ல தந்தையே. அவள் தங்களுக்கே சவால் விடுகிறாள். ஆகையால் தங்களின் மைந்தன். ஆனால் மன்சா எனது மகள். ஆனால் மன்சா எனது மகள். மகளா? நீ எவ்வாறு மகனோ அவ்வாறே அவளும் எனக்கு மகள். கணேசா,
மன்சாவின் குரோதத்தில் நியாயம் உள்ளது. குரோதத்தில் அவள் நாவிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் அவச்சொல்லாக மாறி என்னை தாக்குகின்றன. அது மேலும் தொடர்ந்திடும். மன்சாவிற்கு தண்டனை அல்ல, இப்பொழுது அன்புதான் அவசியம். ஆகையால் உன் குரோதத்தை துறந்து விடு. மன்சாவை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய். மேலும் உரத்த குரலில் மகாதேவரை அழை மகளே. உனது எச்சரிக்கை மகாதேவரின் செவியை எட்ட வேண்டும். மகாதேவா, மகாதேவா, மகாதேவா! நான் கூறுவது கேட்கிறதா? இந்த மன்சாவின் விரோதம் மிகவும் ஆழமானதாக இருக்கும். அதன் விளைவு சிவசக்தியின் பிரிவுதான். சிவசக்தியின் பிரிவுதான். என் முதல் தாக்குதல் எவ்வாறு இருக்கிறது? பதில் கூறுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள் மகாதேவா. இது போன்ற தருணத்தை காண வேண்டிய சூழ்நிலை வரும் என்று நான் எண்ணவில்லை. என்னால் இயன்றவரை நான் மன்சாவை தடுக்க முயற்சித்தேன். ஆனால் தித்தியின் கூடிய வார்த்தைகளுக்கு முன்பு அன்னையின் அன்பான வார்த்தைகள் தோற்றுவிட்டன. நான் என்ன செய்வேன் மகாதேவா? எனக்கு வழிகாட்டுங்கள். இந்த அபலைக்கு உதவி செய்யுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. இது நாள் வரை தங்களது எந்த வார்த்தையையும் நான் மீறியதில்லை. தங்களது எந்த முடிவையும் நான் எதிர்த்ததில்லை. ஆனால் இன்று அன்னை வேதனையில் இருக்கிறார்கள். தாங்களோ அவர்களை சமாதானப்படுத்துவதை விடுத்து அமைதியாக தியானத்தில் இருக்கிறீர்கள். அன்னையின் கண்ணீருக்கு தங்கள் மனதில் எந்த மரியாதையும் இல்லையா? தங்களை பொறுத்தவரை மன்சாவின் மன வருத்தத்திற்கு தீர்வு காண்பதுதான் அவசியமா? அன்னையின் காயத்திற்கு இல்லையா? இப்பொழுது உன்னுடைய எந்த கேள்விக்கும் என்னிடம் பதில் இல்லை கணேசா. தங்களது இந்த மௌனம் என்னை வேதனையில் ஆழ்த்திவிட்டது தந்தையே. நான் யார் தரப்பில் பேசுவது? தங்கள் தரப்பிலா, அன்னை தரப்பிலா? என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இதில் எனக்கு முடிவெடுக்க உதவுங்கள். இம்முடிவினை ஒரு மகனாக நீதான் எடுக்க வேண்டும். ஆயினும் தந்தையே, அன்னையின் கண்ணீரை துடைக்க தாங்கள் செல்லாவிட்டால் நான் அங்கு செல்லுவேன். ஒருவேளை நாளை உதயத்திற்கு முன்பு அன்னையை தடுத்து நிறுத்தாவிட்டால் பிறகு நானும் கைலாயத்தை துறந்து செல்வேன். மகாதேவா, கைலாயத்தில் இருக்கும் நம் குடும்பம் ஏன் இவ்வாறு சிதறுகிறது? தயை கூர்ந்து இந்த அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்துங்கள் மகாதேவா. மகாதேவா, மன்சாவை பற்றின முழு உண்மையையும் கூற மகாதேவர் இங்கு வரவில்லை.
அவ்வாறென்றால் நான் செல்வதை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லையா? இனி நானும் கைலாயத்தில் இருக்கப் போவதில்லை. கைலாயத்தை விட்டு செல்வதற்கான தருணம் வந்துவிட்டது. தேவி பார்வதி கைலாயம் துறந்து செல்கிறார். அவர்களை தடுக்க நான் செல்கிறேன். மௌனம் கலைப்பீர்களா மாட்டீர்களா? மன்சாவை பற்றின முழு உண்மையையும் கூறுவீர்களா மாட்டீர்களா? அனுமதி தாருங்கள் மகாதேவா. தாங்கள் எங்கும் செல்லக்கூடாது. தாங்கள் பார்வதியை தடுப்பதற்காக முன்னேறினால் அது என்னையும் என் விரோதத்தையும் அவமதிப்பது போலாகும். அவ்வாறு நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். தேவி பார்வதி, ஏன் ஒவ்வொரு முறையும் இது போன்ற தருணங்கள் வரும் பொழுதெல்லாம் தாங்கள் ஆதிசக்தி என்பதை மறந்து விடுகிறீர்கள் தேவி? தாங்கள் ஏன் மறந்து விடுகிறீர்கள்? நான் ஒரு மனைவியும் தான். உங்கள் மீது அன்பு காட்டும் ஒரு பெண்மணி. இது நினைவுபடுத்துவதற்கான தருணம் அல்ல, மறப்பதற்கான தருணம் மகாதேவா. ஆதவன் உதித்து விட்டான் மகாதேவா. தாங்கள் தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளாவிடில், உண்மை என்னவென்று கூறாவிடில், நான் இக்கைலாயம் துறந்து சென்று விடுவேன். கைலாயம் துறந்து சென்று விடுவேன். கைலாயம் துறந்து சென்று விடுவேன். தேவி, என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உண்மையை கூற இயலாத நிலையில் நான் என் இருக்கிறேன். கரத்தை விட்டுவிடுங்கள் மகாதேவா. இல்லையேல் மகாதேவர் பலத்தை கொண்டு தன் மனைவியை தடுத்தார் என்று இவ்வையகத்தோர் ஏசுவார்கள். செல்கிறேன் மகாதேவா. மன்சா, எனது கரத்தை விடு. நான் இப்பொழுது செல்ல வேண்டும். முடியாது தாயே. எனது கரத்தை விடு. நான் துரித கதியில் செல்ல வேண்டும். தாங்கள் அங்கு செல்லக்கூடாது. அனுமதி தாருங்கள் தந்தையே. நானும் அன்னையுடன் செல்ல போகிறேன். தாங்கள் தான் தன் விவேகத்தை கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என்று கற்பித்தீர்கள். என்னை மன்னியுங்கள். இம்முறை நான் எனது அன்னையை தேர்ந்தெடுக்கிறேன். தங்களை தேர்ந்தெடுக்க இயலவில்லையே என்ற வருத்தம் எனக்குள்ளது. ஆயினும் இத்தருணத்தில் ஏனென்று விளங்கவில்லை. தாங்கள் தவறாக தெரிகிறீர்கள். எனது இச்செயலுக்கு என்னை மன்னியுங்கள் தந்தையே. அனுமதி தாருங்கள்.
என்னை விடு மன்சா, நான் உடனடியாக அங்கு செல்ல வேண்டும். தாயே, அவமானம் என்ற நெஞ்சை என்னால் பருக இயலாது. தாங்கள் பார்வதியை தடுப்பதற்கு செல்ல நான் நிச்சயம் அனுமதிக்க மாட்டேன். இந்த முடிவில் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் மன்சா. தாயே, நானும் உங்களுடன் வருகிறேன். வாருங்கள் அன்னையே. துயரமான இத்தருணத்தில் தங்களது மைந்தன் தங்களுக்கு துணையாக இருப்பான். தாயே, கணேசா, செல்லாதீர்கள். மகாதேவருக்காக இல்லாவிடில் எங்கள் அனைவருக்காகவாவது இருங்கள். கைலாயம் துறந்து செல்லாதீர்கள். ஆம் தாயே, கைலாயம் துறந்து செல்லாதீர்கள். கைலாயம் துறந்து செல்லாதீர்கள். நில்லுங்கள் தேவி பார்வதி. தங்களை வேண்டி கேட்கிறேன். என்னை தடுக்காதீர்கள் மகாதேவா. மாறாக தங்கள் மனைவியின் காலடி சுவடுகளை பாருங்கள். அப்பொழுதுதான் தங்களால் விரக தாபத்தை அனுபவிக்க இயலும், பிராயச்சித்தம் செய்ய இயலும். சரியான தருணத்தில் உண்மையை கூறியிருந்தால் நாங்கள் இருவரும் உங்களுடன் இருந்திருப்போம். ஆனால் தாங்கள் மௌனம் காத்தீர்கள். தங்கள் முடிவிற்கான விளைவையும் தாங்களே அனுபவியுங்கள், தாங்களே அனுபவியுங்கள், தாங்களே அனுபவியுங்கள். மன்சா, இவர்களை அறைக்கு அழைத்துச் செல். இருவரும் என் கைகளை விடுங்கள். விடுங்கள். வா. மகாதேவா, என்னை காப்பாற்றுங்கள். மகாதேவா, மகாதேவா. செல்வம் கணேசா, கைலாயமே, நான் இங்கிருந்து செல்லக்கூடாது என்று நீ விரும்புகிறாய் என்று அறிவேன். ஆனால் கைலாயநாதரோ எனக்கு வேறு வழி தரவில்லை. செல்ல அனுமதித்தா. என்னை காப்பாற்றுங்கள் மகாதேவா. இக்கணமே இங்கு வந்து என்னை காப்பாற்றுங்கள். எனக்கு உதவி செய்யுங்கள் மகாதேவா. மகாதேவா, என்னை காப்பாற்றுங்கள்.
என்றும் உத்தேசத்திற்காக பிரியும் சிவனும் சக்தியும் கருத்து வேறுபாடிற்காக பிரிவார்கள். கைலாயத்தை விட்டு நானும் செல்ல வேண்டியிருக்கும் என்று நான் எண்ணவே இல்லை. நானும் எண்ணவில்லை கணேசா. சிவன் தனது சக்தியுடன் நம்பிக்கை துரோகம் செய்வார் என்று எண்ணவில்லை. மௌனமாக இருந்து இவ்வாறு நிர்கதியாக என்னை நிற்கச் செய்வார் என்று எண்ணவில்லை. நானே நிர்கதியாக நிற்கின்றேன் பார்வதி. உண்மையையும் கூற இயலவில்லை. என் விரகதாபத்தின் வேதனையையும் வெளிப்படுத்த இயலவில்லை. என்னை காப்பாற்றுங்கள் மகாதேவா. இக்கணமே இங்கு வந்து என்னை காப்பாற்றுங்கள் மகாதேவா. எனக்கு உதவி செய்யுங்கள் மகாதேவா. காலம் கடப்பதற்குள் தேவி பார்வதியிடம் சென்று அனைத்து உண்மைகளையும் நான் கூற வேண்டும். தேவி பார்வதியை நான் காண எனக்கு உதவி செய்யுங்கள் மகாதேவா. நான் தேவி பார்வதியை தடுத்தாக வேண்டும் மகாதேவா. நான் அன்னை பார்வதியை காண வேண்டும். அவர்களை நான் தடுத்தாக வேண்டும். உனது மகாதேவர் தனது மனைவியை பிரிந்த வேதனையில் இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்ய வரப்போவதில்லை. அதோடு நாங்கள் பார்வதியை தடுக்க தாங்கள் செல்ல அனுமதிக்க மாட்டோம். இங்கு என்னதான் நடக்கிறது? மகாதேவர் கதிரு! இல்லை தாயே! மிக்க நன்றி மகாதேவா, மிக்க நன்றி.
மன்சா, இது நிச்சயம் மகாதேவரின் செயல்தான். அவர்தான் நம் இருவரையும் தடுக்கிறார். மகாதேவா! தேவி பார்வதி, தேவி பார்வதி, தயை கூர்ந்து நான் கூறுவதை கேளுங்கள். கைலாயம் துறந்து செல்லாதீர்கள். எந்த ஒரு பெண்ணிற்கும் அவளது இல்லம், அவளது கணவர், அவளது குடும்பத்தை துறப்பது எளிதல்ல. ஆனால் எனக்கு வேறு வழியில்லை. எனது இந்த நிலைமைக்கான காரணம் தாங்கள்தான். தாங்கள் என்னை தடுக்க வந்திருக்கிறீர்களா? இது என் தவறுதான், ஒப்புக்கொள்கிறேன். அதற்காக அண்ட சராசரத்தையும் தாங்கள் தண்டிக்காதீர்கள். சிவசக்தி பிரிவது பிரபஞ்சத்திற்கு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தும். நான் என் முடிவை எடுத்துவிட்டேன். என் முடிவிலிருந்து நான் மாற மாட்டேன். தயை கூர்ந்து நான் கூறுவதை கேளுங்கள். கைலாயத்தை துறந்து செல்லாதீர்கள். மகாதேவரும் தாங்களும் எனக்கு எதிராக இணைந்து சதி செய்திருக்கிறீர்கள். என் பாதையை விட்டு விலகுங்கள். இல்லையேல் குரோதம் கொண்டு தங்களை நான் சம்ஹாரம் செய்து விடுவேன். என்னை சம்ஹாரம் செய்யுங்கள். ஆயினும் என் பாதையை விட்டு விலக மாட்டேன். களங்கமற்ற மனதுடன் மகாதேவரை பல வருடங்களாக பூஜித்து வருகிறேன். இன்று என்னால் தங்களை தடுக்க இயலாவிடில் அது எனது பக்தியை அவமதிப்பது போலாகிவிடும். ஆகையால் தான் கூறுகிறேன், செல்லாதீர்கள் தேவி பார்வதி, செல்லாதீர்கள். போதும், நிறுத்துங்கள். இனியும் நான் பொறுக்க இயலாது. என் பாதையை விட்டு விலகு கத்ரு. இல்லையேல் இக்கணமே உன் சிரத்தை நான் கொய்து விடுவேன். உன் சிரத்தை நான் கொய்து விடுவேன். என்னை வதம் செய்ய விரும்பினால் வதம் செய்யுங்கள். ஆனால் நான் தங்கள் பாதையை விட்டு விலக மாட்டேன். எதன் காரணமாக இந்த அசம்பாவிதம் நேர்கிறதோ அந்த உண்மையை தாங்கள் அறியும் வரை இப்பாதையை விட்டு நான் விலக மாட்டேன். எந்த உண்மையை மகாதேவர் கூறவில்லையோ அதை நான் தங்களிடம் கூறுகிறேன் தேவி பார்வதி. மகாதேவரின் சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள் தேவி பார்வதி. அவர் விரும்பினாலும் தங்களிடம் அந்த உண்மையை கூற இயலாது. ஏனெனில் கொடுத்த வாக்கிற்கு கட்டுப்பட்டுள்ளார். அவ்வாறென்றால் உண்மையை கூற மாட்டேன் என்று உன் மீது அவர் ஆணையிட்டாரா? மகாதேவர் என் மீதல்ல, தனது ஆதிசக்தி தங்கள் மீது சத்தியம் செய்தார். தங்கள் மீது சத்தியம் செய்தார். தங்கள் மீது சத்தியம் செய்தார். ஆகையால் தான் மன்சாவை பற்றிய உண்மையை தங்களிடம் அவர் கூறவில்லை. என் மீது ஆணையா? ஆம் தேவி, மகாதேவர் என் விருப்பப்படி தங்கள் மீது ஆணையிட்டார். மன்சா பற்றிய உண்மையை எவரிடமும் கூற மாட்டேன் என வாக்களித்தார். ஆனால் தேவி, நான் எவருடைய வாக்கிற்கும் கட்டுப்பட்டவள் அல்ல. ஆகையால் உண்மையை உரைக்கிறேன். மன்சாவின் ஜனன ரகசியத்தை கூறுகிறேன். உண்மையை கேளுங்கள் தேவி.
நான் அனுதினமும் உதயம் மகாதேவரை எண்ணி பூஜை செய்தேன். அவரிடம் ஒரு வரம்தான் கோரினேன். எனது கணவர் காசிபர் என்னை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. அவர் என்னை நெருங்கக்கூட இல்லை. அவர் என்னை நெருங்க வேண்டும் என்று மனதார விரும்பினேன். அப்பொழுது ஒரு நாள், ஓம் நம சிவாய, மகாதேவா, அனுதினமும் போலவே இன்றும் எனது கணவர் காசிபர் என்னை சந்திக்காமலே செல்கிறார். நான் அவரிடம் ஒரு மகளைத்தானே கோருகிறேன். மகாதேவா, என் வாழ்வில் ஒரு நொடியேனும் தங்களை எண்ணி தூய்மையான மனதுடன் பூஜித்திருந்தால் எவர் என் முன்னே செல்கிறாரோ அவரை தடுத்து என்னிடம் அழைத்து வாருங்கள். தாங்கள் எனது வேண்டுகோளை நிறைவேற்றியதற்கு மிக்க நன்றி மகாதேவா, மிக்க நன்றி. தங்கள் கருணையின் காரணமாக இன்று எனது சுவாமி என் அருகாமையில் வருகிறார். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. கூறுங்கள் தேவி, என்னை அழைத்தீர்களா? மகாதேவா, தாங்களா? மகரிஷி காசிபர் என்று எண்ணினேன். எனது கணவர். மகாதேவா, தங்கள் மீது கொண்டுள்ள பக்தியில் எந்த குறையும் வைத்ததில்லை. எவர் இப்பொழுது என் முன்னே செல்கிறாரோ அவரை தடுத்து என் அருகில் அழைத்து வாருங்கள். அனுமதி தாருங்கள் தேவி. சற்று பொறுங்கள் மகாதேவா. இந்த பக்தை தன் இறைவனிடம் ஒன்று வேண்ட விரும்புகிறாள். கூறுங்கள். மகாதேவா, இதைத்தான் காலச்சக்கரம் என்று கூறுகிறார்களோ? ஒரு முறை நான் என் கணவரிடம் கூறினேன், எனக்கு ஒரு மகள் வேண்டுமென. சுவாமி, நமக்கு சக்தி வாய்ந்த புதல்வர்கள் அநேகம் உள்ளனர். ஆனால் புதல்வி இல்லை. ஆகையால் மகளை தாருங்கள். இப்பிரபஞ்சத்திலேயே அழகாகவும் சக்தி வாய்ந்தவளாகவும் இருக்க வேண்டும். நஞ்சு கொண்ட சர்ப்பங்களின் அன்னை என்று என்னை அனைவரும் கூறுகிறார்கள் அல்லவா? அவர்களை நான் மௌனமாக்க வேண்டும். மிகவும் அழகான சக்தி வாய்ந்த புதல்வியா? மகாதேவரின் அம்சமாகத்தான் இருக்க இயலும். நான் எவ்வாறு மகாதேவரின் அம்சத்தை பெற இயலும்? எனது பதிவிரத தர்மத்தை எவ்வாறு தகர்க்க இயலும் பிரபு? அவர் சிவன் ஆவார். நிச்சயம் அவரிடம் ஏதேனும் ஒரு தீர்வு இருக்கும். அதன் காரணமாக தங்கள் உருவம் கலங்கப்படாது, தங்கள் விருப்பமும் நிறைவேறும். இவ்வாறு கூறி என்னிடமிருந்து பிரிந்து செல்லாதீர்கள். தாங்கள் மகரிஷி காசிபர். தங்களால் ஏதும் இயலும். எனக்கு ஒரு மகளை அருளுங்கள். தங்கள் விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற இயலாது. அதோடு இனி நான் தங்களை காண வரமாட்டேன். ஒருவேளை என் பாதையில் தாங்கள் குறுக்கிட்டால் அந்த கணத்திலேயே நான் தங்களை துறந்து விடுவேன். ஆனால் உண்மையில் தாங்கள் என் முன்னே வருவீர்கள் என்று நான் கனவிலும் எண்ணவில்லை மகாதேவா. இப்பொழுது தாங்கள் வந்துவிட்டீர்கள். எனது பல வருட கனவை நிறைவேற்றுங்கள். எனக்கு ஒரு புதல்வியை அருளுங்கள். எனக்கு ஒரு புதல்வியை அருளுங்கள். எனக்கு ஒரு புதல்வியை அருளுங்கள். தாங்கள் கூறுவதென்ன தேவி? அது எவ்வாறு சாத்தியம்? இதை ஒரு பெண்ணின் பிடிவாதமாக கொள்ளுங்கள். பக்தி என கருதுங்கள். இதை தாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இன்று தாங்கள் எனது மன விருப்பத்தை நிறைவேற்ற மறுத்தால் நான் தங்கள் முன்னிலையில் என் உயிரை துறந்து விடுவேன். என் உயிரை துறந்து விடுவேன். நிறுத்துங்கள் தேவி கதுரு. ஓம் நம சிவாய.
ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. கண் திறந்திடுங்கள் காசிபரே. வணங்குகிறேன் மகாதேவா. கத்ரு தங்களிடம் ஒரு மகளை கோரும் பொழுது தாங்கள் உடனடியாக என்னை காண வருவீர்கள் என்று எதிர்பார்த்தேன். அவ்வாறெனில் கூறுங்கள், இதனுள் மறைந்திருக்கும் உத்தேசம் என்ன? சர்ப்பங்களிடம் மிக கொடிய நஞ்சு இருக்கின்றது. அந்த நஞ்சினை நாம் கட்டுப்படுத்தாவிட்டால் பிறகு அந்த நஞ்சை கொண்டு பிற ஜீவராசிகள் அனைத்தையும் அவை கொன்றுவிடும். அந்த நஞ்சினை கட்டுப்படுத்தும் திறன் ஆழகாலத்தை பருகிய சிவனின் அம்சத்திடம்தான் இருக்கும். அதோடு தங்களின் அம்சமாக சர்ப்பங்களுக்கு ஒரு தேவி கிடைக்க வேண்டும். இதுவே எனது உத்தேசமாகும் பிரபு. நிறுத்துங்கள் தேவி கத்ரு. தங்களின் உத்தேசத்தில் எத்தவறும் இல்லை. ஆனால் இது அதற்கேற்ற தருணம் அல்ல. தங்கள் அச்சத்தை நான் அறிவேன். பிரபஞ்சத்தோர் இவ்வுண்மையை அறிந்தால் என்ன எண்ணுவார்கள் என்றுதானே நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். என் நிலையிலும் எவரிடமும் கூற மாட்டேன். இதன் பின்னும் என் வேண்டுகோளை தாங்கள் நிராகரித்தால் எனது மரணத்திற்கு பிறகு முக்தியை அருளுங்கள், அல்லது எனக்கு மகளை அருளுங்கள். எனக்கு ஒரு மகளை அருளுங்கள். லோக நன்மைக்கான உத்தேசம் நிறைவேற கதுருவுக்கு நான் ஒரு மகளை அருள வேண்டும். எனக்கு ஒரு மகளை அருளுங்கள். நான் தங்களுக்கு நிச்சயம் ஒரு மகளை அருளுவேன். நான் தங்களுக்கு நிச்சயம் ஒரு மகளை அருளுவேன். இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் சர்ப்பத்தின் நஞ்சிலிருந்து காப்பாற்ற தாங்கள் ஒரு மகளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தங்களுள் எழுந்துள்ளது. அந்த மகள் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரின் மன விருப்பத்தையும் நிறைவேற்றுவாள். அவள் என் அம்சமாக இருப்பாள். மேலும் தேவி பார்வதியின் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், நான் இக்குழந்தையை பற்றி எவரிடமும் கூற மாட்டேன். ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து. மிக்க நன்றி பிரபு. மகாதேவர் என் மரியாதையை காக்க முயன்றார். அவர் என்னை ஸ்பரிசிக்க கூட இல்லை தேவி. எங்கள் இருவருக்கிடையே தவறான உறவும் இல்லை. இதற்கு மேலும் தங்களுக்கு பாவம் நிகழ்ந்ததாக தோன்றினால் பாவம் செய்தவள் நான் தான், மகாதேவர் அல்ல. தயை கூர்ந்து எந்த தவறும் செய்யாத மகாதேவரை தண்டிக்காதீர்கள் தேவி. வரமளிக்கும் போதும் சரி, இப்பொழுதும் சரி, அவர் கண்ணில் கண்ணீர் மட்டுமே உள்ளது. லோக நன்மையின் உத்தேசத்திற்காக கதுருவிற்கு மகளை அருள வேண்டிய அவசியம் வந்தது. அளித்த வாக்கினை மீறாமல் இருக்க தங்களிடமிருந்து நான் உண்மையை மறைத்தேன். மீண்டு வாருங்கள் தேவி பார்வதி, வந்திடுங்கள். ஓ
நீர் வாழ்க்கையின் ஆதாரமாகும். நீர் நம் தாகத்தை தணிக்கின்றது, நமக்கு நிம்மதியை தருகின்றது. ஆயினும் அந்நீர் சிறிது கலங்கப்பட்டாலும் பருகுவதற்கு உகந்ததாக இருப்பதில்லை. அந்நீரை போன்றதே தங்களுடைய சிந்தனையும் கூட. தூயதாக இருக்கும் வரை அது நிம்மதியையே தந்திடும். தங்களின் சிந்தனை குரோதம், லோபம், மோகம் போன்றவற்றால் கலங்கப்பட்டால் பிறகு மனம் தூய்மையை இழக்கிறது. ஆகையால் தெளிந்த நீரை தாங்கள் பருகுவது போல் தெளிந்த சிந்தனை கொண்டிருக்க வேண்டியது அவசியம். அது தங்களுக்கு மட்டுமல்ல, பிரபஞ்சத்திற்கும் நன்மையே.